ஒரு பாத்திரத்துல ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அரை தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தழை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது பீஸா ஆரிகானோ, அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதுல ஒரு 3 முட்டை உடைச்சு சேர்த்துக்கோங்க. முட்டை உடைச்சு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு அரை கப் பால் சேர்த்து கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்ப தோசைக்கல்ல நெய் இல்லைன்னா எண்ணெய் இல்லைன்னா பட்டர் இதுல கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம இந்த பிரெட் இருக்குல்ல அதை நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி மேல கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் இதுல இருந்து எடுத்து போடுங்க. போட்டுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ இன்னொரு பிரெட் இதே மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆனதும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி 2-3 வாட்டி நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து மார்னிங் டிஃபனு, நைட்டு டின்னருக்கு கூட செய்யலாம், ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிரெட் டோஸ்ட்டு. இது மசாலா பிரெட் டோஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் கெச்சப்போட சர்வ் பண்ணேன். ரொம்ப அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.